நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையின் போது பஞ்சாப் மாநில தம்பதியிடமிருந்து 69,400 ரூபாயை பறிமுதல் செய்தனர். வாடகை காரில் குழந்தையுடன் வந்த தம்பதியை வழிமறித்த பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்த நிலையில் தாங்கள் ஊட்டிக்கு சுற்றுலா வந்ததாகவும் இவ்வளவு பணம் கையில் கொண்டு வரக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியாது என கதறினர். தங்களது பணத்தை திரும்ப தருமாறு பஞ்சாப் மாநில பெண்மணி கதறி அழுத காட்சி காண்போரை கலங்க வைத்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வைப்புதூரில் நெடுஞ்சாலையில் 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதி கொண்ட விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குளித்தலை அருகே பாலகிருஷ்ணன், நாகராஜ் ஆகிய கல்லூரி மாணவர்கள் வைப்புதூர் மாநில நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது எதிரே வந்த மற்றொரு பைக் மீது மோதியதில் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பலியானார். நாகராஜ் உட்பட 3 படுகாயம் ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த குளித்தலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் அருகே சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கிராம மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். விளைநிலங்கள் அதிகமுள்ள வலையப்பட்டி பகுதியில் சிப்காட் திட்டத்தை அமல்படுத்தினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் சுற்றுப்புற சூழல் பாதிப்படையும் என கூறி விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விடியா அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளனர். எங்கள் பகுதியில் கரும்பு, மக்காசோளம், நெல், வாழை, வெங்காயம் உட்பட்ட சிறுதானியம் உட்பட்ட அனைத்து விதமான பயிர்களும் விளைவிக்கப்படுகிறோம். இங்கு 100 மேற்பட்ட ஏக்கர் மானாவாரியான மேய்ச்சல் நிலங்களும் உள்ளன. இங்குள்ள விவசாயிகள் ஆடு மாடுகளை வளர்த்து அந்த மேய்ச்சல் நிலங்களில் வைத்து ஆடு மாடுகளை மேய்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை காத்து வருகிறார்கள். மேலும் எங்கள் பகுதியில் கஸ்தூரி ரங்கன் பெருமாள் மலை மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த மலையை சுற்றி தற்போது அந்த சிப்காட் அமைக்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் அறிந்திருக்கிறோம். இந்த சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக எங்கள் பகுதி விவசாயிகள் முடிவு செய்து எங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் போராட்டத்தை பதாகையில் வைத்தும் எங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த வடக்கு புதூரில் காவலர்கள் தாக்கி உயிரிழந்த வாகன ஓட்டுநர் முருகனின் குடும்பத்தினரை சந்தித்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் கிருஷ்ணமுரளி, முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி, கழக கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வசிக்கும் கொண்டாரெட்டி இன மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். பள்ளிப்பட்டு திருத்தணி தாலுகாவில் வசிக்கும் கொண்டாரெட்டி இன மக்களுக்கு பலமுறை மனு அளித்தும் சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சாதி சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மாவட்ட பழங்குடி கொண்டாரெட்டி மலைசாதி முன்னேற்ற சங்கத்தினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். ஜாதி சான்றிதழ் கொடுக்காதனால நாங்கள் இந்த அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட ஆட்சியரையும் ஆர்டிஓவும் கண்டித்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். நாமக்கல் அருகே உழவர் சந்தையில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்க கோரி விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டை சாலையில் உள்ள உழவர் சந்தையில் விவசாயிகள் காய்கறிகளை தனது சொந்த வாகனத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோல் உழவர் சந்தை வெளியில் தரைக்கடை வியாபாரிகளும் கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனையடுத்து விவசாயிகளின் வாகனங்களை வெளியில் நிறுத்தக்கூடாது என தரைக்கடை வியாபாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களின் வாகனங்களை நிறுத்த நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர். நாமக்கல் தட்டார தெருவில் 2 நாட்களுக்கு முன்பு நகராட்சி சார்பில் புதியதாக போடப்பட்ட சாலையில் லாரி சக்கரங்கள் புதைந்து கொண்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 2 நாட்களுக்கு முன் போடப்பட்ட சாலையில் நாமக்கல் ரயில் நிலையத்திலிருந்து ரேஷன் அரிசி ஏற்றி வந்த சரக்கு லாரியின் முன்பக்க சக்கரங்கள் சாலையில் புதைந்ததால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் விடியா அரசின் ஆட்சியில் போடப்படும் சாலையில் 2 நாட்களுக்கு கூட தாக்குப்பிடிக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே 1 மாத ஆண் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துவிட்டு மாயமானதாக நாடகமாடிய தாயை போலீசார் கைது செய்தனர்.
விஜயநல்லூர் விஜயா கார்டன் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் சத்யா தம்பதிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு குறை பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதற்கிடையே குழந்தை மாயமானதாக கூறப்பட்ட நிலையில் அருகே இருந்த கிணற்றிலிருந்து 1 மாத ஆண் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டது. இதுகுறித்து சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீசார் குழந்தையை மறைத்து எடுத்து சென்று தாய் சத்யா கிணற்றில் வீசியது தெரியவந்தது. இதையடுத்து தாய் சத்யாவை போலீசார் கைது செய்தனர். தாராபுரம் அருகே பேருந்துக்கு காத்திருந்த இருவர் பலியான விபத்துக்கு காரணமான டிப்பர் லாரி ஓட்டுநரை கைது செய்யாததை கண்டித்து விபத்தில் பலியானவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள சின்னக்கம்பாளையம் பிரிவில் பேருந்துக்கு காத்து கொண்டிருந்த ஆறுசாமி மற்றும் தங்கம்மாள் மீது டிப்பர் லாரி மோதியதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் மீது விபத்து நடந்து 8 மணி நேரமாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் பலியானவர்களின் உறவினர்கள் சுமார் 3 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வசிக்கும் கொண்டாரெட்டி இன மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்காததை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். பள்ளிப்பட்டு திருத்தணி தாலுகாவில் வசிக்கும் கொண்டாரெட்டி இன மக்களுக்கு பலமுறை மனு அளித்தும் சாதிச் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சாதிச் சான்றிதழ் வழங்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மாவட்ட பழங்குடி கொண்டாரெட்டி மலைசாதி முன்னேற்ற சங்கத்தினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். ஜாதி சான்றிதழ் கொடுக்காதனால நாங்கள் இந்த அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட ஆட்சியரையும் ஆர்டிஓவும் கண்டித்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். தூத்துக்குடி அருகே ஆன்லைன் கடன் செயலி மூலம் கடன் பெற்ற பெண்ணை அதிக பணம் செலுத்த வற்புறுத்தி ஊழியர்கள் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டியை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைன் கடன் செயலி மூலம் 7,000 ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளார். இதையடுத்து கடன் தொகை முழுவதும் செலுத்திய பின்பும் கூடுதலாக தொகை செலுத்த வேண்டுமென அப்பெண் மிரட்டப்பட்டுள்ளார். பணத்தை செலுத்தாவிட்டால் அப்பெண்ணின் புகைப்படத்தினை ஆபாசமாக சித்தரித்து இணையதளத்தில் பதிவிடுவோம் என ஆன்லைன் கடன் செயலி நிறுவனத்தினர் மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.